நாகையில் பிளெக்ஸ் போர்டில் நகர்மன்ற உறுப்பினரின் கணவர் பெயரை குறிப்பிடாததால் ஏற்பட்ட தகராறில் கம்பு கட்டைகளுடன் இரு தரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லெனின் இணைகிறார். வணக்கம் லெனின், விவரம். ஜெயஸ்ரீ, நாகை வெளிப்பாளையம் தாமரைக்குள தெருவில் வைத்த பிளெக்ஸ் போர்டில் சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர் கணவரின் பெயர் மற்றும் புகைப்படம் போட்டு அடிக்கவில்லை என்று கடந்த ஒரு வருடமாக முன்விரோதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கவுன்சிலரின் கணவர் வெற்றிவேந்தன் வீட்டின் மாடியில் சிசிடிவி கேமராவை பொருத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி ஒரு தரப்பு இளைஞர்கள் சாலை மற்றும் தெருக்களில் நின்றால் அந்த சிசிடிவி காட்சியை போலீசில் காண்பித்து நடவடிக்கை எடுக்க வைப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாமரைக்குள தெருவில் வீடுகள் நெருக்கமாக அருகே இருப்பதால் மேலே வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பெண்கள் குளிப்பது போன்றவர்களும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த முன்விரோதம் காரணமாக இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை பெண்களுக்குள் ஏற்பட்ட சாடை பேச்சு வாய்வார்த்தை சண்டை இருதரப்பு இளைஞர்களுக்கு பெரும் மோதலாக வெடித்தது. இருதரப்பு இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் கம்பு, கட்டை, கல் போன்றவர்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் இருதரப்பை சேர்ந்த 7 நபர்களுக்கு பலத்த காயமடைந்து நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இரு தரப்பினர் தொடர்ந்து சாலையில் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வெளிப்பாளையம் போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி கலைந்து போக சொன்னார். ஆனால் போலீசார் முன்னிலையே இருதரப்பும் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியே கலவர பூமியானது. இருதரப்பையும் போலீசார் பிடித்து அப்புறப்படுத்திய போது போலீசாருக்கும் அதில் சிக்கிக்கொண்டு காயமடைந்தனர். அதில் வெளிப்பாளையம் சிறப்பு உதவியாளருக்கு தலையில் கட்டையால் அடித்தது காயம்பட்டது. தொடர்ந்து தாக்குதலை சமாளிக்க முடியல் கூடுதலாக காவலர்கள் வர வைத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தடியில் அடைத்து கலைத்தனர். அப்போது போலீசார் இடத்தில் சில பெண்களுக்கு கை மற்றும் தலையில் காயமடைந்தனர். தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வீடுகளில் பதுங்கியிருந்த இருதரப்பு நபர்களையும் போலீசார் தேடி கைது செய்து காவல் வண்டியில் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து போலீசார் இருதரப்பையும் வழக்கு பதிவு செய்து 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இரு தரப்பை சேர்ந்த 15 பேர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.